ஹீரோவாகும்போது ஒரு நெருக்கமான காட்சி, டூயட் காட்சிலாம் இருக்குது. திருமணத்துக்கு அப்புறம் எப்படி நடிக்கிறது அது மாதிரி ஏதாவது தடைகள் ஏதாவது? சரி, இப்போதான் சண்டை போட்டு சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்திருக்கேன். அவர் ஹீரோ நடிக்கிற படங்களோட ஹீரோயின்ஸ் செலக்ஷனில் நீங்கள் ஏதாவது பங்கு வகிப்பீங்களா? இவங்க கூட நடிக்கணும், அவங்க கூட தான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படிலாம் இல்லை. யாருக்கும் நான் சொல்லுவேன். இப்போ நான் கோச்சிக்கிற ஸ்டேஜில் இருக்காங்க சார். கொஞ்சம் கதைக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் சூஸ் பண்ணிக்கிறேன். எது எனக்கு செட் ஆகுதோ, எது குடும்பத்துக்கு செட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் பார்த்துக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு பிரச்சனை வராது. பொண்ணுகிட்ட போய் சொல்லும் போது தயக்கம் அதிகமாக இருக்கும். லவ் பண்ணுறோம் அப்படின்னு அவ்வளோ பேர் ப்ளஸ் மீடியா லைவ் போயிட்டு இருக்கு. பட்டுலேருந்து அந்த பொண்ணு லவ் பண்ணி போயிட்டீங்க. வர அக்டோபர் மாதம் 31 என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு தான் கேட்க நினைக்கிறேன். சார் நாங்கள் லவ் பண்ணிட்டு தான் இருந்தோம். அது வந்து கல்யாணத்துக்கான ப்ரொபோசல். நாங்கள் ஸ்கூல்லேருந்தே எங்களுக்குள்ள லவ் தான். ஸோ எனக்கு வந்து அது அந்த ஸ்டேஜில் வந்து கல்யாண ப்ரொபோசல் தான் நான் பண்ணியிருந்தேன். எனக்கு கல்யாணம் பண்ணிக்க, ஏன்னா அது வரைக்குமே நாங்கள் ரிலேஷன்ஷிப் இருந்தோம். அடுத்த கட்டத்தை பற்றி நாங்கள் யோசிக்கல. அந்த டைமில் தான் எனக்கு சரி கல்யாணம் எனக்கு படம் நடந்துச்சு. ஏன்னா கல்யாணம் நான் படம் பண்ணதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணணுன்றதுல ரொம்ப குறிக்கோளாக இருந்தேன். ஏன்னா இவங்க அது யோசிக்கல. ஏன்னா நான் நிறைய டைம் சான்ஸ் கிடச்சி ரிஜெக்ட் ஆகும்போது எல்லாமே இவங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் வா, ஏன்னா நான் ரொம்ப லோவாக இருக்கேன், தனியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க அதை சொல்லுவாங்க. எனக்கு என்னன்னா படம் பண்ணிவிட்டு நான் என்னைக்கு என்னால் அவங்க நல்லா பார்த்துக்க முடியும், நான் எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும், அன்றைக்கி கல்யாணம் போகணும்னு நினச்சேன். எனக்கு அந்த ஸ்டேஜில் இருந்து என் லைஃப் மாறும்னு நான் நம்பினேன். அன்றைக்கி அவங்கள்ட்ட சொல்லணும்னு தோணுச்சு, சொன்னார்.